மாடுலர் கிச்சனாவே வுட் வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது, ஏன்னா அது வந்து ஒரு வாட்டர் ப்ரோன் ஏரியா, சீக்கிரமே அஃபெக்ட் ஆயிரும், ஸ்பாயில் ஆயிரும் அப்படின்ற ஒரு மித் இருக்கு. அதை ப்ராப்பரான கிரேடட் பிளை யூஸ் பண்ணியும் இம்ப்ளிமெண்டேஷன் மூலியமாகவும் ஓவர் கம் பண்ண முடியும். அதோட மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஆஸ்பெக்டை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். அது வேற எதுவும் இல்லைங்க, கிச்சன் கவுண்டர் தான். கிச்சனோட லேஅவுட்டை வந்து பிளான் பண்ண உடனே கவுண்டர் பொசிஷனிங் எப்படி பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம டிசைட் பண்ணிக்கணும். யூஸ்வலாகவே கிச்சன் கவுண்டர் பிளான் பண்ணும் பொழுது பாட்டமில் இருக்க கேபினட் டோர்ஸ்க்கும் கிச்சன் கவுண்டருக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 1 to 1.5 inches கேப் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் இங்கேருந்து ஸ்பில் ஆகிற தண்ணி இந்த கேபினட் டோர்ஸ் மேலே எதுலேயும் விழுகாமல் டேரெக்டாக வந்துட்டு ஃப்ளோரில் வந்து விழுகும். கிச்சன் கவுண்டர் வந்து கிரானைட், நானோ, குவாட்ஸு, போர்சிலியன் எதுவாக வேணால் இருக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி சிங்கிள் மோல்டு இல்லை இந்த மாதிரி டபுள் மோல்டு எதுவாக வேணால் இருக்கலாம். ஆனால் அதோட இம்ப்ளிமெண்டேஷனை மட்டும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட கோலை வந்து நம்ம அச்சீவ் பண்ணிட முடியும். இந்த மாதிரி சிங்கிள் மோல்டில் வந்துட்டு ஆல்வேஸ் வந்து இந்த மாதிரி ஹாஃப் நோசிங் போங்க. ஃபுல் நோசிங்னா இங்கே இருக்க கர்வ் அதே மாதிரி இங்கேயும் கண்டினியூ ஆகும். ஹாஃப் நோசிங்னா தண்ணி இங்கிருந்து வந்து இந்த எட்ஜ்லேயே கட்டாயி கீழே விழுந்துடும். இதே நீங்கள் ஃபுல் நோசிங் பண்ணிங்கன்னா இங்கே எவ்வளோ தூரம் நீங்கள் நோசிங் பண்ணியிருக்கீங்களோ அது வரையும் நீங்கள் வந்து ட்ராவல் பாத் கிரியேட் பண்ணி கொடுக்குறீங்க. அப்போது இங்கே ஒரு க்ரூ எடுத்து அந்த ட்ராவல் பாத்தை கட் பண்ணிங்கன்னா தான் தண்ணி கீழே விழுகும். இல்லைனா அது வந்துட்டு நம்மளோட வுட்டை போய் டச் பண்ணும்.